திருச்சியில் 85 கோடி ரூபாய் நிலமோசடி செய்துள்ளதாக திமுகவினர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளனர். திருச்சி கே. அபிஷேகபுரத்தில் ராணுவ மைதானத்திற்கு பின்புறம் 12.5 ஏக்கர் பரப்பளவில் காலி இடம் உள்ளது. இதனை மத்திய மாநில அரசுகளில் பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என 84 பேர்கள் தனித்தனியாக அவரவர் பெயர்களில் சொந்தமாக வீட்டுமனையாக வாங்கியுள்ளனர். இந்நிலையில் முந்தைய ஆட்சியின் போது திமுகவினர் ஆதரவோடு ஸ்ரீரங்கம் வருவாய் பிரிவில் சர்வேயராக பணியாற்றும் சார்லஸ் என்பவரின் உதவியோடு 12.5 ஏக்கர் நிலத்தை சிலர் போலி ஆவணங்களை கொண்டு மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் திருச்சி போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளனர். திருச்சி கே. அபிஷேகபுரம் ராணுவ மைதானத்துக்கு பக்கத்தில் என்னோட இடம் இருக்குது. என்ன மாதிரியே நிறைய பேரோட இடத்த ஃபோர்ஜரி பட்டா மூலியமா சார்லஸ்னு சர்வேயரும் ஒரே நைட்டில் ஒரு 30-40 பட்டா ஒரு தாசில்தார் கொடுத்துருக்காரு. அவர் இப்போ முதல்வர் அம்மாவோட தொகுதியில் தாசில்தாரை ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஃபோர்ஜரி பட்டா கொடுத்துருக்கிறாரு. அதை 47A ஒரு லேண்ட் இருக்கும்போது பட்டா கொடுக்கக்கூடாது, ஆனால் கொடுத்துருக்கிறாரு. அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கமிஷனர் அதை பற்றி இப்போ டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. இடம் 12.5 ஏக்கர். அதில் வேலியெல்லாம் போட்டுட்டு ரவுடிங்களை வச்சுக்கிட்டு யாரையும் அங்கே அந்த பக்கத்தில் போக விடாமல் தடுத்து மிரட்டி இது தளபதி ஸ்டாலினோட இடம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மதிப்போட 84 கோடியிலேருந்து நியர்பை 100 crores வரும், 100 கோடி கிட்ட வரும். பெரிய ஹையர் அபிஷியல் கமிஷனர் அந்த ரேங்க்ல எல்லாம் கூட்டு அளக்கிறதுக்காக போனா கூட இது தளபதியோட இடம்னு சொல்லி பிளாக் பண்ணி துரத்தி இருக்கிறாங்க. இதுவரை நில மோசடி தொடர்பான புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளதால் தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்று நம்புவதாக பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.